ஜெர்மனி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆஸ்திரியா கிளைம் போயிட்டுருக்கோம். போகிற உள்ள ஒரு இடத்துல ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா ரீச் ஆயாச்சு, இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக ஜெர்மனி முடித்தாச்சு. ஜெர்மனி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆஸ்திரியா கிளைம் போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, பஸ் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு 10-15 நிமிஷம் வாக்கு. அதனால் கொஞ்சம் இன்னொரு 10-20 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் வேகமாக போயிட்டு பேசுகிறேன். ஓகேங்களா, டேக் கேர். இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக ஜெர்மனியை முடிச்சுட்டு ஆஸ்திரியா நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். நடந்துன்னா ஃபுல்லாக நடந்துடல, ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு. ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் நான் பார்க்கும்போது ட்ராம் எல்லாம் பார்த்தா என்னென்னா 2-3 ஏரியா சுற்றி போகிற மாதிரி காமிச்சிது. நமக்கு நடந்தால் ஒரு 20 மினிட்ஸுக்கு உள்ளே தான் காமிச்சிது. 15 மினிட்ஸ் வந்துச்சு. அதனால் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே ஜெர்மனி அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து என்னென்னா நமக்கே தெரியும், ஜெர்மன் ப்ராடக்ட்டு, ஜெர்மன் இன்ஜினியர்ஸு அப்படின்னு சொல்லி. ஜெர்மனினாலே இந்த அறிவார்ந்த மக்கள் வாழ்ந்த ஒரு ஊர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்டில் வரும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது வரணும்னு வச்சிங்களேன். அப்படி இப்போ நம்ம சைனா நினச்சா என்ன, அதெல்லாம் நரிமுளை உள்ளவனுங்க, அப்படி தந்திரமாக இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். இது நீ ஏமாற்ற கூட செய்வானுங்க அப்படின்னு சொல்லி. அதே இது வந்து இந்தியான்னா எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க, எல்லாரையும் வந்து அரவணைச்சி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இருக்குது. ஜப்பான்னா எல்லாத்தையும் அந்த மரியாதை, அவங்க உழைப்பாளி, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஜெர்மனியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி என்னோட அந்த எண்ணங்களை நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஜெர்மனி வந்து இறங்கி அப்படி உள்ளே போகும்போது என்னென்னா எனக்கு வந்து இங்கே வந்து BMW மியூசியமாக இருக்கட்டும், இல்லை பவேரியா ஃபிலிம் சிட்டியாக இருக்கட்டும், இல்லை இங்கே உள்ள நம்ம அந்த மிகப்பெரிய அந்த மியூசியமாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இங்கே என்னென்னா எல்லாமே அறிவு சார்ந்த இடங்களாகவும் அறிவு சார்ந்த மக்களுக்கு தேவையான இடங்கள் நிறையா இருக்குது. அதுதான் வந்து இங்கே ஜெர்மனியோட ரொம்ப முக்கிய ஸ்பெஷலும் கூட. நீங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய படைப்புகள் எல்லாமே வந்து ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் தான் கண்டுபிடிச்சது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அதனால் இந்த ஊரை நம்ம பார்க்கும்போதே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதையும் சேர்ந்தே வந்துடுதுங்க. நல்லாவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நெதர்லாந்து இருந்தோம் இல்லையா, நெதர்லாந்தை விட இங்கே இருக்கிற ஜெர்மனி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதை விட ஒரு ஸ்டெப் மேலவே இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்னும் நீட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வந்து ஆர்கனைசேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. ஓகேவா, இங்கே நம்ம பக்கத்தில் வந்து ஒரு நண்பர் உட்காந்துருக்கிறாரு. அவரை நான் உங்களுக்கு லேட்டாக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த இப்போது ஜெர்மனியிலேருந்து நம்ம ஆஸ்திரியா வியன்னா போகிறோம் இல்லையா, அதோட வந்து நமக்கு ஜேர்னி டைம் வந்து 5 to 5:20 மினிட்ஸ் இங்கே இருந்துங்க. ஓகே, இப்போ இதுவும் வந்து அந்த கமாண்டிங் வியூவில், அதாவது அந்த பிளிக் பஸ்ஸில் நம்ம மேலே உள்ளதில் வந்து உட்காந்துருக்குறோம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் உட்காந்துருக்குறோம். அதிலேருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு பாருங்கள், அந்த ரோடே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்காக தான் நான் இதை வந்து இந்த சீட்டாக நான் புக் பண்ணேன். ஏன்னா இங்கே இருந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக வியன்னா வரைக்கும் போகிற வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதை நீங்கள் ஜாலியாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஜெர்மனியை பற்றி வருவோம். அப்போது வந்து இந்த ஜெர்மனியை வந்து பார்க்க வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மியூசியம் போனேன். BMW மியூசியம் போகும்போதும் அங்கே என்னென்னா அவங்களோட ஆரம்ப காலத்து கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, அந்த கண்டுபிடிப்பை வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. இப்போது நம்ம ஊரில் வந்து இப்போ எனக்கு என்ன தோணுது, நம்ம ஊருக்கும் அந்த வெளிநாடுகளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஒரு 20-30 வருஷம் நம்ம பின்தங்கிட்டோமா, இல்லை 100-200 வருஷம் பின்தங்கி இருந்தோமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா, மேக்ஸிமம் வந்து ராஜாக்கள், அரசர்கள் தான் நமக்கு ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டுட்டு இருந்ததுனால எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய குளங்கள் வெட்டுறது,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோயில்கள் கட்டுறது, இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவாக மக்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து படிப்புக்கோ இல்லை ஆராய்ச்சிக்கோ முன்னுரிமை கொடுக்கல. அது வந்து அந்த ராஜாக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜமீன்தாராக இருக்கட்டும், அவங்களோட பசங்க அவங்க தான் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா நம்ம இந்தியா மேக்ஸிமம் அப்படி தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா பீம்டோலிய மியூசியம். அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இந்த வழி போகிற வழி லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஓகே, அப்படி இருந்ததுனால அந்த ராஜாக்கள் காலத்தில் நமக்கு வந்து என்னென்னா வந்து ஆட்சி ஆளுவாங்க, நமக்கு உண்டான இது விவசாயங்கள் பண்ணுவோம், அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு உண்டான உணவுகள் நம்ம தயார் பண்ணுறதா இருக்கட்டும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதிலிருந்து அவங்க வரி இது பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி படிக்கிறது வந்து குருகுலம் சொல்லிட்டு வந்து ராஜாக்களோட பசங்க, இல்லை ஜமீன்தார் பசங்க, இல்லை பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க அவங்களோட பசங்க மட்டும் தான் படிக்க முடிஞ்சது. ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த மட்டுக்கும் எப்படின்னா அந்த ஸ்டடீஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்போவே ஆர்என்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் திங்க் பண்ணுற அளவுக்கு அவங்க திங்க் பண்ணுவாங்களான்னா அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்ம வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் திங்கிங் நம்மகிட்ட நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம யோசிக்கிற அளவுக்கு வேர்ல்டில் யாராலையும் யோசிக்க முடியாது. அது உண்மை. ஆனால் நம்மளை வந்து அந்த டைரெக்ஷனில் இல்லாமல் நம்மளை வேறு டைரெக்ஷனில் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அதனாலவே என்னென்னா இப்போ வந்து அந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து அந்த மன்னராட்சியெல்லாம் ஒழிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் நமக்கு கரெக்டாக கிடைக்கல. ஏன்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நமக்கு எஜுகேஷன் கொடுத்தா அவனுக்கு என்ன பலன்? அவன் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியுமோ, நம்ம நாட்டை ஃபுல்லாக சுரண்டி என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அள்ளி அவன் கொண்டு போயிட்டே இருந்தான். அதனால் படிப்புங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வந்து அழுகிற பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் அவன் பண்ணது. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கங்கே ரயில்வே ஸ்டேஷன் போடுறது, ரயில்வே ரோடு போடுறது, ரோடுகள் போடுறது, பாலம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது. ஏன்னா அவனுக்கு எதெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதை ஃபுல்லாக பண்ணான். அதை நம்ம இப்போவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தன் எழுச்சியாக நம்ம உணர ஆரம்பிக்கும் போது தான் வந்து இப்போ நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒரு பாதையாக நம்ம போயிட்டுருக்கோம். அதில் நிறைய அரசியல் தலையீடுகள் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நாடு வந்து பெருசாக வளராமல் இருக்கிறதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அரசியல்வாதிகளும் கூட தான். ஏன்னா அவங்களோட சொத்து மதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சாதாரணப்பட்ட மக்களோ, ஒரு ஏழையாக இருக்கிறவங்களோ ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து அவங்கள நம்பி கையேந்தி நிற்கக்கூடிய அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் இப்போ உடச்சி போடுற மாதிரி எல்லாருக்கும் இந்த மீடியா எல்லாமே, சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், டெக்னாலஜி அதிகமாக இப்போ எல்லார் கையிலையும் நம்ம வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்தியாவும் ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோத் வளர ஆரம்பிக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் சொல்லி அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த பழைய விஷயத்தெல்லாம் மாற்றி, இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்கன்னா இப்போ அவங்க இடித்து கட்ட முடியாது. ஆனால் நம்ம இப்போ தான் புதுசாக பில்ட் பண்ணுறோம். அப்போ பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட அந்த விஷுவலாக இருக்கட்டும் எல்லாமே நவீனமயமாகும். ஏன்னா இந்த டிஃப்ரெண்ட்டை நான் எங்கே பார்த்தேன்னா பாரிஸில் பார்த்தேன். பாரிஸில் நான் பார்த்த எந்த விஷயங்கள் என்னென்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், மெட்ரோ இருக்கட்டும் எல்லாமே ஓல்டாக இருந்துச்சு, நியூவாக இல்லை. ஆனால் இது நெதர்லாந்தில் பார்க்கும்போது எல்லாமே நியூவாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரீசெண்டாக அதை கட்டியிருக்காங்க. இப்போது நம்மளும் வந்து இந்த ரீசெண்ட் டெக்னாலஜியில் போகிறதுனால நம்ம வந்து எல்லாமே நியூவாக பில்ட் பண்ணுவோம். ஒரு புது இந்தியாவை, ஒரு புது வல்லரசை. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க மேக் இன் இந்தியா இதுன்னு சொல்லி. அதாவது நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேங்க. நான் எந்த கட்சிக்கும் நான் வந்து சப்போர்ட்டான ஆள் கிடையாது. எனக்கு வந்து அப்பப்போ நான் வந்து ஓட்டு போட போகும்போது என் தொகுதியில் யார் நிற்கிறா, யார் நல்லவங்க, அதை பார்த்தா நான் போடக்கூடிய ஆள். ஆனால் நல்லது கெட்டது நம்ம சொல்லி தானே ஆகணும். ஓகேங்களா? அதாவது வந்து அந்த மாதிரி அவங்களுமே முழு முயற்சி எடுக்கிறதுனால இப்போது நம்ம மக்களுக்கு எல்லாமே வந்து அதையும் வந்து கொண்டு வந்து நம்ம நாட்டை மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட திறமைகள் இருக்குது, நமக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, ரொம்ப இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வலிமை நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது வேறு நாட்டில் உள்ளவங்க, அவனோட ஜெர்மனியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கண்ட்ரியானாலும் இருக்கட்டும், அவன் என்ன பொருளை தயார் பண்ணாலும் விற்கிறதுக்கு வேறு நாட்டை தான் தேடணும். ஆனால் நமக்கு அது அவசியமே இல்லை. நம்மளோட மக்கள் தொகை அவ்வளவு 140 கோடிக்கு மேலே இருக்கோங்க. நமக்கு உண்டான பொருளை நம்ம தயார் பண்ணி நம்ம விற்றாலே நம்ம தாங்க வேர்ல்டில் நம்பர் 1. ஓகேங்களா? சைனா விட்டுருங்க, ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் வேறு. ஏன்னா அவங்களுக்கு அந்த கன்னிங் மென்டாலிட்டி, அந்த எதனாலும் நம்ம வளரணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே வளர்ந்த மாதிரி
அவங்க மேலே இருக்குது. அதனால் நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் நம்ம இந்தியன்ஸ் அப்படி இல்லை. பாவ புண்ணியம் பார்ப்போம். ஓகே, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு பார்ப்போம். ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எல்லோரும் ஓடி போய் நிற்போம். இந்த மாதிரி நம்ம மென்டாலிட்டி இருக்கிற நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைக்கும்போது நமக்கு உண்டான தேவைகளை நம்மளே தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து உருவாக்கும்போது உலகத்தில் யார் என்னங்க நம்ம தாங்க நம்புறோன்னா இருப்போம். ஏன்னா அந்த அங்கங்கே வந்து பொருளாதாரம் விழுந்துச்சு இல்லையா, யூஎஸ்லலாம் பொருளாதாரம் விழுந்துச்சு. இப்போ கூட நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட நான் அதை தான் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். இல்லைங்க, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவுக்கு அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இந்தியா மக்கள் எப்படின்னா, அதாவது வந்து ரொம்ப மேலேருந்து ஏகப்பட்ட கோடி கோடியாக சம்பாதிச்சு டெய்லி அவ்வளோ இன்கம் வருது, அதை வச்சுட்டு ஜாலியாக வாழ்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருந்தாலும் அதை வந்து எப்படி வாழணும்னு சொல்லி அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து குருவி சேர்த்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்தியா பொருளாதாரம் கீழே விட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டு நம்ம மக்கள். அதனால் வந்து நமக்கு வந்து நம்ம மக்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த நாடுகள்லாம் பார்க்குறது, போகிறது வர்றது எல்லாமே வந்து நமக்கு நிறைய நினைவுகள், நிறைய எண்ணங்கள், நிறைய திங்கிங்கை நமக்கு கொடுக்குது. அப்படி எனக்கு திங்க் பண்ணும்போது எனக்கு தோணிய விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் என் மனசில் பட்டுச்சு. சரி, படும்போது நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா, சொல்லும்போது நீங்களும் யோசிப்பீங்க. அப்போது நம்ம வந்து வெளிநாட்டுக்கெலாம் போகிறோம் வர்றோம், எல்லா விஷயமும் கற்றுக்கணுங்க, இல்லைன்னு. ஆனால் நம்ம நாட்டுக்காக நம்ம எதாவது உருவாக்கணுங்க, நம்ம நாட்டுக்காக நம்ம வாழணும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம சிறப்பாக செய்யணும். நம்ம எந்த நாட்டிலனாலும் போயிருக்கலாம், கற்றுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்மளால் முடிஞ்சதை, நம்மளோட பங்கை நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, வாங்க அப்படியே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ அப்படியே நீங்கள் அந்த ரோடு ட்ராவல் அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்த்து ஜாலியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாப் ஒன்று. இப்போ நம்ம போகும்போது 2 இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க, இது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே தாங்க ரெஸ்ட் ரூம் ஃப்ரீ. எல்லா இடத்துலையும் காசு வாங்கிடுறானுங்க. 92 ரூபா இல்லைன்னா 47 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. இங்கே எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஏரியா அப்படியே போகலாம். நீங்கள் அப்படியே இந்த ஜேர்னி அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரியா போயிட்டுருக்கோம். போகிற உள்ள ஒரு இடத்துல ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே மட்டும்தாங்க ஃப்ரீ டாய்லெட்டு. ஓகேங்களா, இங்கே தான் ஃப்ரீ டாய்லெட்டு, வேறு எல்லா இடத்துலையும் பே பண்ணி தான் போகணும். இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா சில்லுன்னு கிளைமேட்டு நம்ம ஊட்டியில் இருந்த மாதிரி இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகமான சில்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னும் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இங்கேருந்து ஆஸ்திரியா. ஓகே, அப்படியே இந்த ஏரியா மட்டும் அப்படி ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஜேர்னியை. ஓகே, தாங்க நம்ம பஸ்ஸு. ஓகேங்களா, பார்த்துட்டிங்களா பஸ் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். எல்லாம் அங்கே இறங்கி நின்று ஃபுல் ஸ்மோக்கு, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே அப்படியே பாருங்கள். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இதில் இறங்கி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி போயிட்டுருக்கு, வியானாவை நோக்கி ஜாலியாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரோடுகள் எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கானுங்க, ஃபுல்லாக சூப்பராக. இங்கே நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, அதாவது நம்ம ஊரில் வந்து ஓவர்டேக் பண்ணால் எப்படி பண்ணுவோம், ரைட்டில் பண்ணோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக போனால் ரைட்டில் போகணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணி போகணும். நம்ம ஊரில் அப்படியே ஆப்போசிட்டு. ஆனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவாக போகிறவங்க ஃபுல்லாக ரைட்டில் போவாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வந்து ஸ்லோவாக போனால் லெஃப்ட்டில் தான் போகணும். அப்போ தான் நம்ம ஓவர்டேக் பண்ணி போகும்போது ரைட்டில் போகிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நம்ம ஊர்லேருந்து நம்ம போகும்போது நிறைய வாட்டி பார்த்துருப்போம், ஒரு வண்டி லெஃப்ட்டில் போகிறது, அந்த பெரிய வெஹிக்கிள்லாம் வந்து ஹெவி வெஹிக்கிள் ரைட்டில் போயிட்டுருப்பாங்க, இன்னொரு நார்மல் ஆட்டோக்கிட்ட லெஃப்ட்டில் போயிட்டுருப்பான். 2 பேரும் வழி விடவே மாட்டாங்க. நம்மளும் பார்ப்போம், போகலான்னு சொல்லி ஹார்ன் அடித்தாலும் சரி லெஃப்ட்டு ரைட்டு ஏறுவாங்களே தவிர நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க இங்கே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா நல்லதை சொல்லி தான் ஆகணும், என்ன சொல்கிறீங்க? அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி லெஃப்ட்டில் போயிட்டுருக்கு, ஓவர்டேக் பண்ணால் மட்டும்தான் அப்படி வந்து சரி ரைட்டில் போயிட்டுருக்கு, ஓவர்டேக் பண்ணால் மட்டும் அப்படியே லெஃப்ட்டில் ஏறி ஓவர்டேக் பண்ணுது. இப்போ பாருங்களேன் இந்த லேண்ட்ஸ்கேப்பெல்லாம்
இங்கே உள்ள லேண்ட்ஸ்கேப்பில் என்ன ஒரு விசேஷம்னா வந்து இங்கே உள்ள கிளைமேட் மிக முக்கிய காரணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளைமேட் எப்போவுமே வந்து சில் கிளைமேட் தான் இருக்குது. அதிகபட்சம் போனால் 24 டிகிரிலேருந்து 28, அதாவது சம்மர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது. அதனால் வந்து இங்கே உள்ள அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்னோ டயத்தில் அப்படியே வந்து இந்த போர்வை போர்த்துற மாதிரி ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக வெள்ளேன்னு இருக்கும். இந்த நேரத்தில் சம்மர் நேரத்தில் அப்படியே க்ரீனும் வந்து உங்களுக்கு விதவிதமாக இருக்குங்க. பாருங்கள், அப்படி ரைட் சைடில் லைட் க்ரீன், அப்படி டார்க் க்ரீன், மேலே எடுத்தோன்னா அந்த ப்ளூ ஒயிட்டு, அதுவே ஒரு சூப்பராக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து இப்போது ரோடுகள்லாம் இருக்குது, அங்கங்கே உடச்சி தோண்டி போட்டு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதையுமே தெளிவாக கொண்டு வரும்போது நம்ம ஊரும் அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கும், அழகாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன். நமக்கு என்னென்னா, நமக்கு கூட இருக்கிறதோட அருமை தெரியாது இல்லை, ஏன்னா நம்ம பார்த்து பழகிட்டோம் நம்ம ஊரை. அதனால் இங்கே வரும்போது அது புதுசாக தெரியுது. எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பழகிருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் சாதாரணமாக தான் தெரியுது. அதே மாதிரி தான் நமக்கு நம்ம ஊர் தெரியுது. இங்கே உள்ள மக்கள் அங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கும். இது பாருங்கள், நண்பர் அவர் நல்லா ஃபிட் ஆகிட்டார். அதை வந்து நான் இது போல் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலை பற்றி. அதனால் அவர் அப்படி கேட்டுட்டு அவர் என்னென்னா அப்பப்போ கிண்டல் பண்ணுவார், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குன்னா வாயை ஒரு மாதிரி இது பண்ணுவார். நல்லா ஜாலியாக அந்த மனிதர் அப்படி ஒன்றா தான் போனோம். அவர் நம்மளும் வந்து இங்கே அந்த வியனா போகிற வரைக்கும் உண்மையிலே ஜாலியாக இருந்தது. அவர் நல்லா சூப்பராக கம்பெனி கொடுத்தாரு. எல்லாம் இருந்துச்சு, நிறையா போயிட்டு பேசிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஆஸ்ட்ரியா வந்து ஒரு வெக்கேஷன் தான் போயிட்டுருக்காரு. இங்கே நிறைய மக்கள் எல்லாருமே அப்படி தான் போகிறாங்க. அதே மாதிரி என் கூட வந்து அங்கே ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தார். அந்த வாஷிங் எல்லாம் வந்திருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப சின்ன பையன், ஒரு 20 இயர்ஸ் 22 தான் இருக்கும். அவர் என்னென்னா லாரி, இந்த பெரிய ட்ரக் டிரைவர்னா, சின்ன பையன் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பான்னு நினச்சேன். இந்த ட்ரக்கெல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு ஒர்க் தான் பண்ணுறாப்புலையா. இந்த மாதிரி ஒரு 1 வீக் வந்து அப்படியே ஜெர்மனி வந்திருக்காப்புலையா. ஜெர்மனி வந்து அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போவோம். எல்லாருமே அந்த லைஃபுக்கு உண்டான அந்த டயத்தை ஒதுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபுல்லாக உழைப்புக்கான டைம் தான் ஒதுக்குறோம். நம்ம என்ன தான் உழைச்சாலும் சரிங்க. ஆனால் நம்ம நினைவுகளை, நம்மளோட சிந்தனைகளை அழகாக நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கணுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப்பு, அதுக்காக ஃபாரின் ட்ரிப்பு தான் தேவைன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் அங்கங்கே அழகான இடங்களுக்கு போகலாம், அழகான நம்ம நண்பர்கள்ட்ட பேசலாம். அதே மாதிரி நம்ம நண்பர்கள் நம்ம உருவாக்கி வச்சுக்கிறது தான். நல்ல நண்பர்களை உருவாக்கி வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நினைவுகளை வந்து நம்ம பொக்கிஷமாக சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி பயணமாக இருக்கணும். ஏதோ டெய்லி எந்திரிச்சோம் ஒன்றும் இல்லாமல் ஒரு டார்கெட், இதுதான், இதை நம்ம அச்சீவ் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. பணத்துக்கு பின்னாடி ஒன்றா நிம்மதி கிடைக்காது. ஆனால் அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஓடி அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுதான் மன நிறைவே கொடுக்கும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், அப்படியே அந்த ரோடை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நிறைய சொல்லிகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் ரொம்ப சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடியது இந்த வீடியோவில் நான் பேசினேன். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகே, நான் அப்படி காமிச்சிட்டு நானும் உங்கள் கூட அந்த ஜேர்னி அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன்.
அப்படி பாருங்க, இன்னொரு இடத்துல நிற்க போது 2வது இடம். இங்கே தான் வந்து அப்படி கொஞ்சம் இது எல்லாமே பக்கத்தில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இவங்க அங்கே நமக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி போய் எதாவது ஃபுட்டு வாங்கினா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது வண்டி கிளம்பும். ஆனால் அந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அந்த ஏரியா உங்களுக்கு காமிக்கிறேன் இறங்கிட்டு. வேறு அளவு என்ஜாய் பண்ணேன். அதனால தான் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. இப்போ ரோட்டில் இருந்து பார்க்க தெரியல. நான் உங்களுக்கு அப்படி இறங்கி நான் அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு வந்து பார்க்கிங் இது. அது ஓப்பன் ஆனால் தான் உள்ளே போகிறாங்க. இது ஒரு ஹோட்டல் தாங்க. அப்படியே இறங்கிட்டு அந்த லெஃப்ட் சைடில் தான் ஹோட்டல் இருக்குது. இங்கே பாருங்கள், ரோட்டை ஒட்டி வந்துட்டோம். அந்த வியூவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வியனா போகிற வழியில் வந்து இது 2வது இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. சாப்பிட்றது, யூரின் அந்த மாதிரி. ஓகே, வியூ மட்டும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். அதுதான் உங்களுக்கு அப்படியே காமிக்கணும் ஆசை. அப்படியே நீங்களும் பாருங்கள். அப்படியே அந்த சைட்லலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சான்ஸ் இல்லைங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே அந்த மலைகள் அப்படி சின்னது மேடுமா, இந்த குழந்தைங்க வரைஞ்சி விளையாடுங்கள்ல பேப்பரில், அந்த மாதிரி ஒரே ஈவனாக இல்லாமல் அழகழகாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்க்கிங்க இந்த ரைட் சைடு பஸ்ஸு நிற்குது. இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம அந்த பார்த்த அந்த ஹில்ஸ் எல்லாம். நான் பெற்ற இன்பம் நம் மக்கள் வரட்டும் என்பதற்காக இதையெல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, என்ஜாய் பண்ணு. எப்படிங்க வியூ வேறு லெவலில். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அப்படியே முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நேராக வியானா தான். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்குது, இந்த ஏரியாக்கள் எப்படி இருக்குது, ஜெர்மனியிலேருந்து வியானா ரோட் ட்ரிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகே, நாம் அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கே இருந்தால் வந்து பஸ்ஸா ட்ரெயினான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி நம்ம ரூம் போயிடலாம். பாருங்கங்க, இப்பா என்ன மேகம்ல சான்ஸ் இல்லைங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஐயோ ஏங்க, என்னங்க நம்ம இந்த பழைய படங்கள்ல செட்டு போட்டு அந்த மேகம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. பா உண்மையில வேற லெவலாக இருக்கு. அப்படி பாருங்க, சூப்பருங்க. பாருங்க.
வியன்னா ரீச் ஆயாச்சு. அதில் பிறகு லக்கேஜ் எடுத்தேன் பஸ்ஸில். ஓகேங்களா, இங்கேருந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் போனோம். இனிதான் மேப்பில் பார்த்துட்டு அப்படி வாக் போக வேண்டியதான். ஏன்னா என் கூட வந்துருந்தார் அவர் லக்கேஜ் எடுத்துட்டு அப்படி ட்ராவலில் பழக்கமானவர் தான், கூட வரல. சரி அப்படி பார்த்துட்டு அப்படி போகலாம். நம்ம வந்த பஸ்ஸு ஓகே ஒரு 10 to 15 minutes வாக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வாக் பண்ணி போகலாம். போவோம், இல்லைன்னா டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா பஸ்ஸு வேறு ஏதாவது பார்க்கணும். ஸ்டேஷன் இறங்கியாச்சு. இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். இதுதான் வழியை பார்த்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி போய் சர்ச் பண்ணோம். யா ஓ திஸ் இஸ் மெயின் கேட் na? This is main gate? This is the international bus station. Okay, okay. Illa, this is main gate for bus stop. And then you have the metro station there. Okay, From the okay. metro station we can move everywhere. Oh, good, good, Go good, to the good. metro station together. Okay, we will check. I think from here to my hotel very near. We will check and then we will go, na? வியானா வந்து இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாப் தேடிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாப் கரெக்டாக தெரியலை. கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க, இங்கே கேட்கலாம். அந்த இருக்குது 48. கண்டுபிடிச்சாச்சுங்க. பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னா இப்போ வரும் நம்ம வண்டி கேட்கணும் பாருங்க. ஓகே 46 48 வந்துச்சுன்னா நேராக ஹோட்டல் போயிடலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ அப்படியே வந்து இந்த வியன்னா ஸ்ட்ரீட்ஸு எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே உள்ள வந்து அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே போகலான்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜேர்னி வித் விஜய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர், பை.